தமிழ் பேசும் அனைத்து நாளுங்களுக்கும் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் டெக் செய்திகளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய முதல் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா WWDC இப்போ ஆப்பிள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதிக்கும் இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. இந்த ஈவெண்ட்லயாச்சும் ஏதாச்சும் உருப்படியாக கொண்டு வராங்களான்றது கொண்டு வருவாங்க. இதில் தான் கொண்டு வருவாங்க புதுசா iOS, iPadOS, macOS, tvOS, VisionOS எல்லா OS இதில் தான் புதுசாக லான்ச் பண்ணுவாங்க. உஷ் அப்படி போ. ஏன்னா இதுலயாச்சும் ஏதாச்சும் உருப்படியாக வருமாடா? போன வருஷம் சொன்ன இன்னும் அந்த ஏஐயே கொண்டு வராம இருக்கீங்க. ஆனால் வந்துடும். iOS இப்போ புது டிசைன், டிரான்ஸ்க்ளூசன் டிசைன் தெரியுமா? ஏன் நல்லா இல்லையா? அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. நல்லா இருக்கும்ண்ணே, வெயிட் பண்ணி பாருங்க. இருக்கிறது நல்லா இல்லையா? இருக்கிறது நல்லா இருக்கு, இது அதை விட நல்லா இருக்கும், வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் மற்றும் ஏர்போர்ட்ஸ் 2027 வர போகிறதுல கேமராவெல்லாம் வேறு வைக்க போகிறாங்களாம். இப்போ 60,000 லான்ச் பண்ண ஃபோன்லேயே ஒரு மொத்த கேமராவை கொடுத்துட்டு தேவையில்லாமல் வாட்சில் ஏர்போர்ட்ஸில் வாப்பலாம். இப்போல்லாம் வரமாட்டியா? சைடில் நின்று வேறு பார்க்குறேன். இப்போ சொல்லுங்கள், இந்த வாட்சில் கேமரா வந்தா என்ன வராட்டி என்ன? விஷுவல் இன்டெலிஜென்ஸ்க்காக கேமரா போகிறாங்க. 60,000 1.5 லட்ச ரூபாய்க்கு வித்த ஃபோன்லேயே இந்த விஷுவல் இன்டெலிஜென்ஸ் ஒழுங்காக ஒர்க் ஆகல. நீங்கள் எப்படி குறை சொல்லிட்டே இருக்கீங்கண்ணே, வரும்போது பாருங்கள் நல்லாயிருக்கும். எப்போ வரும்? அதைத்தான் நானும் கேட்குறேன். 2027 வரும். நான் 2027. அப்புறம் ஏன்னா போன வருஷமே ஷோகேஸ் பண்ணீங்க, வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும்னு. அது வேற இது வேறடா இருக்காது. சரி, இதெல்லாம் ஓகே. அந்த கேமரா எது கொண்டு வரீங்க அதை சொல்லுங்க முதல்ல. அதுதான் அந்த விஷுவல் இன்டெலிஜென்ஸுக்காக கொண்டு வராங்க சொல்லுங்க. ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல, வரும்போது பார்ப்போம். இல்லைடா, வாட்ச் சரி வாட்ச் வச்சுருக்கிறீங்க. இப்போ இங்கே விஷுவல் இருந்தால் நீ எப்படி இது பண்ணுவேன்? அந்த எப்படி ஹூ இஸ் தட் சோகம் பாய் அப்படின்னு பார்ப்பீங்களா? அது பார்த்தா அது சொல்லிடும் என்ன சோகம் பாய்ன்னு. அடுத்ததான் OnePlus 13T பற்றி ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அதை பற்றி இன்னொரு லீக்கும் வந்திருக்கு. இது ஏப்ரல் கடைசியில் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. Snapdragon 8 எலிட் ப்ராசஸர், 6.3 இன்ச்சுக்கான 1.5K ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய AMOLED டிஸ்பிளே இருக்க போது, ப்ளஸ் 6200 mAhக்கான பேட்டரின்னு சொல்கிறாங்க. டிசைன் தான் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நாங்கள் கொண்டு வரும்போது மட்டும் கலாச்சிங்க. இப்போ பாருங்கள், எங்கே தான் அப்படியே எடுத்து அடிச்சு வச்சுருக்காங்க. ஆனால் பாதி ப்ரைஸில் கொடுப்போம், நீங்கள் கொடுப்பீங்களா? அதெல்லாம் மேட்ரு இல்லை. டிசைனை காப்பி அடிச்சிங்களா இல்லையா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா Vivo Vision அப்படின்ற பேரில் இதை பார்த்தா அது மாதிரியே இருக்குது. அந்த அது எதுன்னு நான் இப்போ சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் ஒருத்தன் ஃபோனை தான் காப்பி அடிக்கிறீங்கன்னா இதையுமா விட்டு வைக்கல. நீங்கள் அதையே மெட்டா கிட்ட இருந்தால் நான் காப்பி அடிச்சிங்க. போடா அவன் வேற ஒரு கம்பெனியில் வாங்கினான், அது வேறு விஷயம். பட் தொல்லை தாங்க முடியலைங்க. இந்த மாதிரிலாம் மிக்ஸ்டு ரிலேட்டட் ஹெட்செட்டு, அதுவும் சாம்சங் உடைய XR ஹெட்செட் இதெல்லாம் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் வந்தால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்றது இன்னும் சத்தியமாக தெரில. அவங்க பணம் சம்பாதிக்கிறது கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே இன்டர்நெட் ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோ இந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோ இந்த மாதிரின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே, அதாவது அவங்கவுங்க ஃபோட்டோ பண்ணது இல்லாமல் மோடி ஃபோட்டோ, தோனி ஃபோட்டோ, சேப்பாக்கில் ஆட்டத்துக்கு ஒரு ஃபோட்டோ அப்படின்னு போட்டு எல்லாத்தையுமே வச்சு கிழிச்சு போட்டுட்ருக்காங்க. ஸோ இது வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு Chat GPT உடைய ப்ரீமியம் வெர்ஷன், ப்ரோ வெர்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா, காசை கொடுத்து இந்த மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இது பேர் வந்து Ghibli Art. Ghibli. அண்ட் இதே மாதிரி ஒருவேளை காசு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ 2 இதில் நம்ம ட்ரை பண்ணோம். எந்த வெப்சைட்டு, க்ராக்கில் ஒன்று இருக்குது, இன்னொன்றுத்தில் ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஃப்ரீ வெர்ஷனில் கூட ஒன்று வருது. பட் அது இந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, கொஞ்சம் ஓகே. ஸோ அடுத்ததாக Chat GPT பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. நார்வேல ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஊஎம்ஐ அப்படின்றது போல கேட்டிருக்காரு. அதுக்கு Chat GPT என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2020 உங்களோட 2 பசங்களையும் நீங்கள் வந்து கொண்டுட்ட, ஒருத்தருக்கு 7 வயசு, இன்னொருத்தருக்கு 10 வயசு, ஏரி கரை வரும் புதைச்சிட்டு வந்துட்டுலாம் வந்து சொல்லியிருக்கு. இவர் எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஏன்னா இவரோட பேர், பசங்களோட பேர், வயசு எல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கான். ஆனால் ஒரு கதையை பிணைச்சி இது பாருங்கள் சம்மந்தம் இல்லாமல் நம்மளை வந்து மாட்டி விடுது அப்படின்றது போல் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ப்ரைவேட் டேட்டா ப்ரொடக்ஷன் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கு Chat GPT என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது ஓரளவுக்கு வந்து கரெக்டாக சொல்லியிருந்தாலும் மீதி விஷயங்கள்லாம் அலர்சினேட் பண்ணியிருக்கோங்க, அலர்சினேஷன் அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னுமே அவங்க ஒர்க்கு தான் பண்ணியிருக்கிறாங்க அக்யூரேசிக்கு. அதனால் இப்போதைக்கு எந்த ஏயுமே முழுசாக நம்பாதீங்க. இப்போ இந்த நம்பாதீங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் இப்போ ஜாப் வேகன்சிக்காக அப்ளை பண்ணுறாங்களா, அந்த Chat GPTயில் போட்டோ, ஜெமினியில் போட்டோ என்ன அது கொடுக்குதோ, ப்ராக்கெட்டில் போய் பேரை மாற்றுங்கன்னு போட்டிருப்பாங்க. அது கூட மாற்றாமல் அப்படியே காப்பி பேஸ்ட் வந்து பண்ணுறாங்க. ஓரளவுக்கு ஆதரவு என்னென்னா, அட்லீஸ்ட் ஏஐ யூஸ் பண்ண தெரியுதுன்னு நினச்சிக்கலாம். பட் இன்னும் அந்த எடிட்லாம் பண்ணாதானே ஓரளவுக்கு எஃபர்ட் போடுறாங்கன்னு அர்த்தம். ஸோ தமிழ் டெக்கில் ஜாப் வேகன்சிஸ் இருக்குது, அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். அட்லீஸ்ட் நீங்கள் எந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்றதை கரெக்டாக டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இதெல்லாமே போட்டு. அண்ட் நிறைய பேர் சேலரி எந்த அளவுக்கு இருக்கும் என்ன இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸ்பர்டீஸ். உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர்லேயும் உங்களுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கும் அதை பொறுத்து தான். நாலேஜ் நல்லா இருந்ததுன்னா சம்பளம் அதிகம். ஸ்டார்ட் ஃப்ரம் 2 lakh சிட்டிஸ்லேருந்து 5-6 lakh வரைக்குமே சிட்டிசி வந்து போகுது. டிபெண்ட்ஸ் ஆன் த நாலேஜ். ஸோ அடுத்ததாக POCO F7 சீரிஸை வந்து அஃபிஷியலி குளோபலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் அல்ட்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா $599 வச்சிருக்காங்க. $449 ப்ரோ வந்து வித்துட்ருக்காங்க. அல்ட்ராவில் நமக்கு வந்து 8 எலிட் வந்து ப்ராசர் இருக்க போது, ப்ரோவில் 8 Gen 3 இருக்க போகுது. ஆனால் ப்ரைஸிங்கை நம்ம இந்தியன் ரேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தா தான் குப்புனுது. ஏன்னா கன்வெர்ட் பண்ணும் போதே 51-38 வந்துடுது. இதில் இங்கே டேக்ஸ் இதெல்லாம் வந்து போட்டால் அது ஒரு 60, இது ஒரு 45 மாதிரி வரும். அந்த ப்ரைஸிங்க்கு இந்தியாவில் POCO ஸ்மார்ட் ஃபோன் தெரியல. ஆப்டிமேஷன்லாம் எந்த பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான்.
வாரண்டியும் மினிமம் 2-3 வருஷமாச்சு கொடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா மதர் போர்டில் அந்த இஷ்யூலாம் வந்துச்சுன்னா எஸ்கேப் ஆகணும் இல்லையா? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எதுவும் வரல, பட் இருந்தாலும் மக்களுக்கு அந்த நம்பிக்கை திரும்ப வரணும்னா அது நமக்கு தேவை. ஏன் இது இந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, முந்தா நேற்றோ தான் நம்ம பட்ஜெட் செக்மெண்ட்டில் 20,000 ரூபாய்க்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா கூட அதில் ரிப்பேர் காஸ்ட் எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக கொடுக்க போகிறோன்றதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா எல்லாருமே வந்து இந்த காலர் ஐடி, அதுவும் என்ன காலர் ஐடி, அது காலர் நேம் ப்ரெசன்டேஷன் அப்படின்ற பேரில் நம்ம ட்ரூ காலர் யூஸ் பண்ணும்போது எந்த நம்பர்லேருந்து கால் வந்தாலும் பேர் என்னன்னு வருது பார்த்தீங்களா, அதை டிஃபால்ட்டாகவே நெட்வொர்க்கே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி அந்த விஷயங்களில் வந்து ஈடுபட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதற்காக வந்து ஒரு சில கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க, HP, டெல், எரிக்சன், நோக்கியா அப்படின்றது போல். ஸோ ஒன்ஸ் இது ரோல் அவுட் ஆகிடுச்சுன்னா அஃபிஷியலி எந்த சிம் யார் பேரில் இருக்கோ அவங்க பேரே வரும். பட் ஒரு சைடில் இது நல்லது, ஸ்பேம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே இன்னொரு சைடில் பார்க்கும்பொழுது ப்ரைவசி ஒரு சில இடத்துல மிஸ் ஆகுமோ, ஸ்பெஷலி ஃபார் லேடிஸ், அவங்களுடைய பேர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிஸ்யூஸ் ஆகுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. ரோல் அவுட் ஆகும்போது எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்க்கலாம். பட் ஸ்டில் இப்போதைக்கு இந்த ஒரு தாட் ப்ராசஸ் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஷாக்கர் டாக்ஸி ஆப் வந்து சீக்கிரமாக வரப்போகுது. இது ஓலா ஊபர் மாதிரி தான் இருக்க போகுது. பட் நாங்கள் கமிஷன்ஸ்லாம் எதுவும் எடுக்க மாட்டோம். இது டேரெக்ட்லி எந்த ஒரு விஷயமும் டிரைவர்ஸ்க்கே வந்து போயிடும் அப்படின்றத போல் சொல்லிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் டெவலப் பண்ணக்கூடிய ஆப் தான். பட் எனக்கு என்னென்ன கமிஷன்ஸ் மொத்தமாக இவங்க கொடுத்துட்டாங்கன்னா அது யார் மெயின்டைன் பண்ணுவாங்க, சர்வர் யார்கிட்ட இருக்கும், அதுக்கான கஸ்டமர் கேர், இந்த மாதிரி விஷயங்கள், ரைடருடைய சேஃப்டிஸ், இதெல்லாம் அப்படி என்ஷூர் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் பண்ண முடியும், பட் அது எப்படி பண்ணுவாங்கன்றது தான் ஒரு கேள்வி. அதையும் கரெக்டாக பண்ணாங்கன்னா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஸோ மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இயர் ஆன் இயர் வந்து 6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுலேயும் குறிப்பாக 94% எக்ஸ்போர்ட் வந்து லோக்கல் மேனுஃபேக்சரிங்கால பூஸ்ட் பண்ணியிருக்கிறது முக்கியமான காரணம் அப்படின்றது சாம்சங் மற்றும் ஆப்பிள்னு சொல்கிறாங்க. ஸோ ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டே அசர்ற மாதிரி டேட்டா வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்திருக்கோம். அந்த டைமில் மட்டுமே கிட்டத்தட்ட 50 கோடி GB டேட்டாவை வந்து நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி லீடிங்கில் இந்த அளவுக்கு ஒரு கன்சம்ஷன் அதிகமாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா சைனா மொபைல், ஓகேங்களா? அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய யூசர் பேஸை விட கிட்டத்தட்ட பாதிக்கு கம்மியாக இருக்கக்கூடிய ஜியோ இதை வந்து சாதிச்சிருக்காங்க. ஸோ யூடியூப்பில் வந்து புது நோட்டிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க. இஃப் இன் கேஸ் தமிழ் டெக்கில் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னு நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துலேயே கிளிக் பண்ணி நீங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கொடுத்துட்டிங்களா? ஏன்னா நிறைய சூப்பரான விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒருவேளை நீங்கள் அப்படி கொடுத்தோம் உங்களுக்கு வரலன்னு தோணுச்சுன்னா நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலகிராம் இந்த 3த்துலையுமே அஃபிஷியல் சேனல் வச்சுருக்கோம். வெறும் வீடியோஸை ஷேர் பண்ணுறது இல்லாமல் போக போக உங்களுக்கு டெய்லி நடக்கக்கூடிய நியூஸஸ், இந்த டெக் நியூஸில் வரக்கூடிய முக்கால்வாசி விஷயங்கள் நாங்கள் அங்கேயே டெய்லி பேஸில் வந்து அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் இதை குறிப்பாக சொல்கிறேன்னா, நம்ம நிறைய சேனலுக்கு வந்து ஃபாலோ பண்ணி வச்சிருப்போம், அதை சப்ஸ்கிரைப் கொடுத்து வச்சிருப்போம். நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாத்துக்கும் வந்துச்சுன்னா ஒரு சில டைம் வந்து எதை பார்க்க வேணுன்ற மாதிரி மிஸ் பண்ணிடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாமல் இப்போ என்ன பண்ண போகிறாங்களா, நீங்கள் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து புதுசாக அலர்ட் நோட்டிஃபிகேஷன் ஜஸ்ட் இன்பாக்ஸில் மட்டும் வரும். உங்களுக்கு ஒரு டைம் வந்தெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதுன்றதை போல சொல்கிறாங்க, நீங்கள் அடிக்கடி பார்க்காத சேனல்ஸ்லேருந்து. ஸோ நத்திங்கில் கம்யூனிட்டி எடிஷன் அந்த காம்படிஷன் திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம லாஸ்ட் டைமே பார்த்தோம் கலர் கலராக ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ 3A வந்து கலர் கலராக கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வரும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் சாரசாட்னு நினைக்கிறேன். இல்லை சாரசாட் இல்லை, வேறு ஏதோ ஒன்று. ஆக்சுவலி போக்கிமான், இது எந்த போக்கிமான்னு சொல்லுங்கள். இந்த ஃபோட்டோ மட்டும் காமிச்சிருக்காங்க. இது வந்து CMF ஃபோனில் வரப்போதா இல்லை நத்திங்கில் ஏதாச்சும் கொண்டு வர போகிறாங்களான்றது தெரியல. ஜஸ்ட் இந்த மாதிரி போக்கிமானெல்லாம் காமிச்சு அகெயின் கால் பாய் அவருடைய மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ இந்தியாவுடைய ஏர் டாக்ஸி, அதுவும் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் குண்டூரில் இருந்து மேக்னம் விங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் வந்து இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. 2 பேர் உட்காரக்கூடிய அளவில் இருக்குது. 100 km/h ஸ்பீடில் வந்து போகும். 40 km வரைக்கும் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து அதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய விலை 2 கோடி ரூபாய் மட்டுமே. ஸோ அவ்வளோதாங்க, இன்றைய முக்கியமான செய்திகள்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக நம்மளுடைய ஆஸ்க் MrTTல 2 சூப்பரான கொஷின் கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் லாங் டைம் கொஷினை படிக்கும்போதே சூப்பர்ப்பா, நம்ம சூப்பர் டிடி ஹீரோஸ்னால் சும்மா இல்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆஸ்க் MrTTயை போட்டு கேட்டிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் ராக்ஸ். என்ன கேட்டிருக்காருன்னா, இஃப் அ மொபைல் ஃபோன் ஹேஸ் IP69 ரேட்டிங், தட் மீன்ஸ் அது IP69 68 இருக்கும், 67 இருக்கும் தானே. பட் ஏன் கம்பெனிஸ் எல்லாம் வந்து IP69 போட்டுட்டு இதில் 68 இருக்குது, 67 இருக்குன்றது ஏன் மென்ஷன் பண்ணுறாங்கன்றது போல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரே ஆன்சர் கிடையாது, மல்டிபிள் ஆன்சர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா IP69ன்றது இப்போதைக்கு மார்க்கெட்டில் புதுசு. இன்னும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா IP68, 67 அப்படின்றது தான் பெரும்பாலும் தெரியும். ப்ளஸ் மார்க்கெட்டிங் டேர்ம்ஸ்க்கும் அதுதான் ஈஸியாக இருக்கும் சர்ச் டேர்ம்லேருந்து எல்லாத்துக்குமேன்றதுனால அதை ப்ரிஃபர் பண்ணி ஒரு சில பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சில சைடில் வந்து பார்த்தீங்கன்னா IP69க்கு நம்ம பண்ணக்கூடிய டெஸ்டிங் வேறு, IP68ம் 67க்கும் நம்ம பண்ணக்கூடிய டெஸ்டிங் வேறு. இப்போ IP69 நீங்கள் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 1 மீட்டர் வரைக்கும் டீப்பில் வந்து போகும் அதிகமான டைமுக்கு. ப்ளஸ் நல்லா வந்து ஒரு ப்ரெஷர் கன்னை வச்சு அடிச்சிங்கன்னா கூட அந்த வாட்டரையும் வந்து சஸ்டெயின் பண்ணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்டாக கோல்டாக எது போட்டாலுமே அது தாங்கும். ஓகேங்களா? அப்போ இந்த அளவுக்கு தாங்குதுன்னா IP68ம் தாங்கும் தானே கேட்டிங்கன்னா IP68 டெஸ்டிங் வேறு. அது வந்து 30 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மீட்டர் அந்தளவுக்கு காலத்தில் வந்து போகும். ஸோ இந்த மாதிரி டெஸ்டிங் பேட்டர்னும் கொஞ்சம் வேறுபடுதுன்றதுனால
தனித்தனியாக போட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து இன்னுமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அல்தோ அவங்க எல்லா டெஸ்டிங்கும் பண்ணியிருந்தா கூட. ஆனால் இன்னும் ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணி நம்ம IP16 மட்டும் கொடுக்கலான்றது போலையும் கொடுக்குறாங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் சேம். பட் மென்ஷன் பண்ணுறது அவங்களுடைய மார்க்கெட்டிங் இல்லை தனித்தனியான டெஸ்டிங் நாங்கள் பண்ணியிருக்கோன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக சரண்ராஜ் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா எல்லாருமே பூமியில் நிறைய டவர்ஸ் வந்து வச்சுருக்காங்க, இருந்தாலும் கூட சிக்னல் சரியாக வர்றதில்ல. இப்போ சேட்டலைட் மூலமாக இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சா அப்போது இவங்கெல்லாம் தனித்தனியாக டவர் வச்சுருக்காங்க, அதே மாதிரி சேட்டலைட்டும் தனித்தனியாக லான்ச் பண்ணுவாங்கன்றது போல் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா இவங்க எல்லாருமே தனித்தனியாக சேட்டலைட் லான்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கம்பெனி இப்போ ஸ்டார்லிங்க் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி வந்து பார்ட்னர்ஷிப் வந்து ஆகிடும். ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது, சேட்டலைட்ஸும் அந்த அளவுக்கு அதிகமாக தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அதுக்கு உண்டான ரேஞ்ச் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சென்சார்ஸை பொறுத்து அதுக்கு உண்டான ரேஞ்ச் எந்த அளவுக்குன்னு இருக்கும். ஒரு வேளை கஸ்டமர்ஸ் ஜாஸ்தி வந்துட்டாங்க, அந்த யூசர் பேஸ் வந்து அந்த பர்டிகுலர் சேட்டலைட்டால் தாங்க முடியலன்னா எக்ஸ்ட்ரா சென்சர்ஸ் வைக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க அதிகமான சேட்டலைட்ஸை கண்டிப்பாக லான்ச் பண்ணி தான் ஆகணும் பேஸ்ட் ஆன் த யூசேஜ். எப்படி டவர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லொக்கேஷனில் 1000 பேரை வந்து கவர் பண்ண முடியும் அப்படின்ற இடத்துல இங்கே 10,000 பேர் இருக்காங்கன்னா அவங்க கம்பல்சரி இன்னொரு டவர் பக்கத்தில் எங்கேயாச்சும் வச்சு தான் ஆகணுன்ற மாதிரி தான் அதுவுமே ஒர்க் ஆகும். பட் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே எப்படி ஒரு சில கிளைமேட்ஸ் மாறுதல்னால வந்து அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்குதோ சேட்டலைட்டுக்கும் அந்த மாதிரி இருக்கும். பட் ஸோ அதில் இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் என்னன்னா, அந்த ரிமோட் ஏரியாஸில் எங்கெல்லாம் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லையோ அங்கே கூட இது கொண்டு போய் சேர்க்கும். ஸோ இந்த வார டெக்னிக்ஸ் இவ்வளோ தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இடத்தில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.